Hello future medicos. இந்த வீடியோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸில் பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் அட்டமிக் சைஸ், அயனைசேஷன் என்தால்பி அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அப்படின்னா த நெட் அட்ராக்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் விச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தேர் அவுட்டர் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ஜெட் எஃபெக்டிவ். ஜெட் எஃபெக்டிவ்னு இல்லை, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான் ஜெட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதான் நியூக்ளியஸ்னு வச்சிங்கன்னா, நியூக்ளியஸ்க்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அதை சுற்றி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஆர்பிட்டால், அப்புறம் பி ஆர்பிட்டால் இருக்கும், அப்புறம் டிஎஃப்னு இருக்கும். இப்போது இதில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகி சுற்றிட்டே இருக்கும். எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்குமா, இப்போ அந்த 2 எலக்ட்ரான் இப்படி சுற்றிட்டே இருக்குன்னு வைங்க. இப்போது இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ். அப்போது அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்ல, டிஃப்ரெண்ட் சார்ஜ்னால் இப்படி வந்து அட்ராக்ட் ஆகும் நியூக்ளியஸ். அதே மாதிரி பி ஆர்பிட்டாலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். சும்மா எக்ஸாம்பிள் 6 எலக்ட்ரான், நான் 3 மட்டும் போடுறேன். இப்போது அதே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்குமே இருக்கும், இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். இப்போது இந்த எஸ் ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான் இதை வச்சுக்கோங்க, இது வந்து அட்ராக்ட் ஆகுதா, அதுக்கு நேராகவும் இன்னொரு எலக்ட்ரான் பி பிளாக்கில் இருக்குது. இப்போ ரெண்டுத்தில் எதுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்? கிட்டே இருக்கிறதுக்கு தானே, இதுக்கு தான். அப்போ இதுக்கு கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இது அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸே அது மேலே அவ்வளோ இருக்காது. இது எப்படி ஈஸியாக சொல்கிறதுனா, இப்போது கிளாஸில் இவங்க தான் டீச்சர்னு வச்சுக்கோங்க. இங்கே டீச்சர் இருக்கிறாங்க, இங்கே உன் ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்துட்ருக்கான். நீ வந்து இந்த பிஆர்டியில் இங்கே உட்காந்துருக்க, இதான் நீனு வச்சுக்கோ. முன்னாடி உன் ஃப்ரெண்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸில் ஏதாவது கொஸ்டின் கேட்குறான்னு எங்கள் டீச்சரை என்ன பண்ணுவோம், முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி நம்ம ஒழிஞ்சிப்போம், அவன் முதுகு பேர் நம்ம ஒழிஞ்சிப்போம். ஸோ டீச்சருக்கு நம்ம தெரிய மாட்டோம். டீச்சர் வந்து பார்த்தானா நம்ம தெரிய மாட்டோம். இப்போ நியூக்ளியஸ் தான் டீச்சர்னால் உங்கள் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட் தெரிவாங்க. நீங்கள் வந்து அவங்க பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, ஸோ தெரியாது. ஸோ அவங்க ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க, நீங்கள் வந்து தெரிய மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்பிட்டால் எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதில் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரான் வந்து, அதுக்கு அடுத்த இருக்க ஆர்பிட்டல் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கூட எஸ் ஆர்பிட்டலில் இருக்க எலக்ட்ரானுக்கு தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுதான் ஜெட் எஃபெக்டிவ் ஆர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எந்த அளவுக்கு நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை இழுக்குது, எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது, இந்த எலக்ட்ரானை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது, கம்பேரிட்டிவ்லி எதுக்கு அதிகமாக இருக்கும், இந்த எலக்ட்ரானுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதை தான் இந்த கான்செப்ட் சொல்ல வருது. இன் அண்ட் ஆர்பிட் த ஸ்க்ரீனிங் பவர் ஆர்டர் பாருங்கள், இதுதான் எஸ் ஆர்பிட்டலுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள், எஸ் ஆர்பிட்டல் தான் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. பி அதுக்கு அடுத்து இருக்குதால அடுத்து இதுக்கு தான் இருக்கும். அடுத்து டி, அதுக்கப்புறமா எஃப், அந்த மாதிரி. இப்போது ஷீல்டிங் ஆர் ஸ்க்ரீனிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு த அட்ராக்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ஆன் த அவுட்டர் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ஷீல்டிங். இப்போ உங்கள் எஸ் ஆர்பிட்டலில் இருக்க எலக்ட்ரான் பாருங்கள், இது என்ன பண்ணுது, பின்னாடி இருக்கிற எலக்ட்ரானை ஷீல்டு பண்ணுது, மறைக்குது. அதான் ஸ்க்ரீன், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேலே குறையுது, கம்மியாகுது. அதுதான் ஷீல்டிங் ஆர் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட் அண்ட் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் டவுன் த குரூப். இப்போ புரியுதா ஏன் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் அலாங் த பீரியடுன்னு சொல்லிட்டு? ஏன்னா அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். எஃபெக்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணும், நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நல்லா அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஆட்டமோட சைஸே சின்னதாகிடும். ஏன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, பிடிச்சி க்ரஷ் பண்ணுற மாதிரி இழுக்கும். அதான் சைஸ் வந்து கம்மியாகுது. இதுதான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜோட கான்செப்ட். இப்போது அட்டாமிக் சைஸை பற்றி பார்ப்போம். அட்டாமிக் சைஸில் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் ஏ பீரியட். அதாவது லெஃப்ட் டு ரைட், லித்தியத்துலேருந்து அப்படியே ஃப்ளூரின் பக்கம் போனீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதுவே வந்து குரூப்பில் பார்த்திங்கன்னா டவுன், அதாவது டாப் டு டவுன், இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் மூவிங் டாப் டு டவுன் இன் ஏ குரூப். இப்படி மேலேருந்து குரூப்பில் கீழே வந்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் ஜென்ரல். எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கோவலண்ட் ரேடியஸ்னால் ஆஃப் த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆட்டம்ஸ் விச் ஆர் கோவலண்ட்லி பாண்டட் டுகெதர். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கோவலண்ட் பாண்ட், அயனிக் பாண்ட்னா அப்படி என்னன்னு தெரியலனா பிரச்சனை இல்லை. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வர சாப்டரில் பார்க்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க, சொல்லித்தரதான் நான் இருக்கேன். இப்போது இந்த 2 ஆட்டம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஏன்னு இருக்க ஆட்டம், அதாவது ஹோமோ நியூக்ளியர், ரெண்டுமே ஒரே ஆட்டம் தான்.
இப்போ லைக் H2 மாதிரி ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டம் தான். இது வந்து கோவலண்ட் பாண்டில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ன்றாங்க. நியூக்ளியஸ் என்னென்ன, இதுதான் நியூக்ளியஸ், இங்கே இது ஒரு நியூக்ளியஸ். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். அதில் ஆஃப் அதுதான் கோவலண்ட் ரேடியஸ். இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதுதான் நியூக்ளியஸா, இது நியூக்ளியஸ். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஆஃப் ஆஃப் த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்போனா இதுதானே ஆஃப். புரியுதுங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸை DAன்னு வச்சுப்போம். இதுதான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இதை வந்து RA அதுதான் கோவலண்ட் ரேடியஸ். அதாவது ஃபார் ஹோமோ நியூக்ளியர் ஆட்டம்ஸ் இந்த கோவலண்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு DAA/2. ஹோமோ நியூக்ளியர் ஓகே. அப்போ ஹெட்ரோ நியூக்ளியராக இருந்துச்சுன்னா ஹெட்ரோ நியூக்ளியர் இஸ் நத்திங் பட் இங்கே ஏன்னு அங்கே பார்த்தோம் லைக் ஹைட்ரஜன் H2 மாதிரி. இது வந்து AB. அப்போ ரெண்டும் வேறு லைக் HCl வந்து பாருங்கள், H ஒரு ஆட்டம், Cl ஒரு ஆட்டம், ரெண்டும் வேறு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸாக இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாதிரி சிம்பிளாக போட முடியாது. அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. அது ஸ்டீவன்சன் அண்டு ஷோமேக்கர்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அது என்ன ஈக்குவேஷன்னா இப்போ எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. DAB அதாவது இன்டர் நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B இஸ் ஈக்குவல் டு RA கோவலண்ட் ரேடியஸ் ஆஃப் A ஆட்டம் ப்ளஸ் RB கோவலண்ட் ரேடியஸ் ஆஃப் B ஆட்டம் மைனஸ் 0.09 multiply ZA minus ZB XA minus XB. எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் A அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் B அது ரெண்டுமே கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுதான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் கோவலண்ட் ரேடியஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாலிக் ரேடியஸ் பார்க்கலாம். மெட்டாலிக் ரேடியஸும் ஒன்றுமே இல்லை, சேம் தான். இப்போது மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன பார்க்கலாம். மெட்டாலிக் ரேடியஸ்னால் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் நியூக்ளியை ஆஃப் த 2 adjacent மெட்டல் ஆட்டம்ஸ். சேம் டெஃபினேஷன் தான். பட் இங்கே ஒன் திங் நோட்டீஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து இந்த ரெண்டு ஆட்டமும் ஓவர்லேப் ஆகலை. அதுவே கோவலண்ட் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங் ஆகியிருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போது சேம் கான்செப்ட் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் இதுதான், அதில் ஆஃப் அதுதான் மெட்டாலிக் ரேடியஸ். இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அதில் பாதி. அப்போது மெட்டாலிக் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து DMன்னு வச்சுப்போமா, இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பை 2 அதுதான் மெட்டாலிக் ரேடியஸ். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், மெட்டாலிக் ரேடியஸ் கோவலண்ட் ரேடியஸ் இது ரெண்டுத்தில் எது பெருசு? தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? மெட்டாலிக் ரேடியஸில் ஓவர்லேப்பிங் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து இதில் 10ன்னு வச்சுக்கோங்க. இதில் அப்போ எவ்வளோ இருக்கும்? அதை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஒரு 8 வச்சுக்கோங்க. அப்போ எது பெருசு? 10 தானே பெருசு, 8 விட. அதான் மெட்டாலிக் ரேடியஸ் தான் பெருசு. இப்போது நெக்ஸ்ட் ரேடியஸ் வேண்டர்வால்ஸ் ரேடியஸ். வேண்டர்வால்ஸ் ரேடியஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆஃப் த இன்டர் நியூக்ளியர் செப்பரேஷன் பிட்வீன் 2 adjacent சிமிலர் ஆட்டம்ஸ். இது வந்து இந்த மாலிகுலுக்குள்ளே இந்த ஆட்டம்குள்ளே பார்க்கறதில்ல, adjacent அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒரு வேண்டர்வால்ஸ் காம்பவுண்ட் இல்லை. ஜென்ரலி இது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் அப்ளை ஆகும். ஒரு சாலிட் ஸ்டேட்டில் நிறைய ஆட்டம்ஸ் பதில் இப்படி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இது adjacent அந்த மாதிரி. இந்த மாலிகுலுக்கு இது adjacent. அப்போது இந்த ஆட்டத்துக்கு இந்த ஆட்டம் adjacent. அதுக்கு ரெண்டு நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸில் பாதி. புரியுதுங்களா? adjacent ஆட்டம், இந்த ஆட்டம்க்கு இந்த ஆட்டம் adjacent. அப்போது அதோட இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது வருதா, அதில் பாதி. அதுதான் வேண்டர்வால்ஸ் ரேடியஸ். லைக் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம DAன்னு வச்சா வேண்டர்வால்ஸ் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா DAA/2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ், நம்ம பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி அதில் கொஷின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தான். ஆனால் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் முக்கியம் இந்த பார்ட்லேயே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த 3 ரேடியஸ்லேயும் இன்க்ரீசிங் ஆர்டர் பாருங்கள். கோவலண்ட் ரேடியஸ், தென் மெட்டாலிக், தென் வேண்டர்வால்ஸ் ரேடியஸ். இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர். ஏன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி கான்செப்ட்டில் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், radius of inert gas elements is generally expressed in terms of van der Waals radius.
நோபல் கேஸ் அதாவது இன்னர் கேஸ் எடுத்திங்கன்னா அதோட ரேடியஸை எப்பயுமே வேன் டர் வால்ஸ் ஈக்குவேஷனில் வேன் டர் வால்ஸ் ரேடியஸை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எதுவுமே ஃபார்ம் பண்ணாது. கோவலன்ட் ரேடியஸ் மெட்டாலிக் ரேடியஸ் ரெண்டுமே அந்த ஆட்டம்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஆனால் இது வந்து நோபல் கேஸ் காம்பவுண்டே ஃபார்ம் பண்ணாது. அதனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோவலன்ட் அண்ட் மெட்டாலிக் சொல்ல மாட்டோம். ஜென்ரலாக வேன் டர் வால்ஸ் ரேடியஸ் தான் சொல்லுவோம். அப்புறம் ரேடியஸ் எப்படி அந்த அட்டாமிக் ரேடியஸ் எப்படி ப்ரொபோஷனல்னா அட்டாமிக் ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். ஆட்டமில் ஷெல் அதிகமாக இருந்தால் அட்டாமிக் ரேடியஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Z எஃபெக்டிவ்னு என்ன ஞாபகம் இருக்கா? நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ன்றப்போ சைஸ் கம்மியாக இருக்கும். ஏன்? நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? ஆட்டமை பிடிச்சி அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இழுக்கும் உள்ள. அப்போ ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னா பிடிச்சி இழுக்க என்ன ஆகும்? குட்டியாக அந்த மாதிரி ஆகிடும். அப்போ குட்டியானா என்ன ஆகுது? சார்ஜ் அதிகமாக இருக்கல, ஆட்டம் சைஸ் குறையுது. அப்போ தான் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ புரியுதா? அன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஷீல்டிங் பவர். தட் இஸ் நத்திங் பட் ஷீல்டிங் பவர் அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும்? எலக்ட்ரான் மேலே Z எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். ஸோ Z எஃபெக்டிவ் கம்மியாக இருந்தால் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போது எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது லித்தியம், பெரிலியம், போரான் இது என்ன? அலாங் த பீரியட் என்ன ஆகும்? ஆட்டமோட சைஸ் குறைஞ்சிட்டே போகும். ஸோ குறைஞ்சிட்டே போனால் என்ன ஆகும்? இது என்ன ஆர்டர்? கரெக்டாக? எப்படி கரெக்டு? தப்பு. ஏன் தப்பு? நான் என்ன சொன்னேன்? நோபல் கேஸில் நம்ம வேன் டர் வால்ஸ் ரேடியஸ் தான் பார்ப்போம். அப்போது ஜென்ரலாக வேன் டர் வால்ஸ் ரேடியஸ் தான் பெருசு. அப்போது இதுதான் கரெக்டு. ஓகேவா? அப்புறம் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் இது பாருங்கள் டவுன் த குரூப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லணுமா? அப்போது இது கரெக்டாக? இதுவும் தப்பு. இங்கே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்னா அலுமினியம் இஸ் லார்ஜர் தென் கேலியம். இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸப்ஷன் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியத்துலேருந்து மேங்கனீஸ் வரைக்கும் நார்மல் ட்ரெண்ட் தான். அட்டமிக் சைஸ் கிராஜுவலி டிக்ரீஸ் ஆகும். இது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் மேங்கனீஸ்லேருந்து காப்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இந்த காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்குது பாருங்கள், இது ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி. காப்பர் அண்ட் ஜிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைட் போகும்போது அட்டமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலாக டிக்ரீஸ் ஆகும் சொன்னால், ஆனால் இங்கே இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது காப்பருக்கும் ஜிங்க் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் ஹேஸ் மோர் அட்டமிக் சைஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் எதில் அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா இந்த 3D 4D அண்ட் 5D எலமெண்ட்ஸில் அப்சர்வ் பண்ணுவீங்க. அப்போ என்ன நடக்கும்னா ஸ்காண்டியம்லேருந்து அப்படியே அந்த டைட்டானியம், வெனடியம் அப்படி போகக்கூடாது, கீழே டவுன் த குரூப் நான் சொல்கிறேன். டவுன் என்ன நடக்கும்னா ஸ்காண்டியம்லேருந்து கம்பேர் பண்ணும்போது நார்மலாக இட் இன்க்ரீசஸ். ஆனால் டைட்டானியம், ஜிர்கோனியம் பண்ணும்போது இட் இன்க்ரீசஸ். ஆனால் ஜிர்கோனியத்துக்கும் ஆஃப்மியத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நொபிபியம் அண்டு டான்டானியம் நினைக்கிறேன், அதுக்கும் ரெண்டுத்துக்குமே. இப்போது அயனைசேஷன் என்தால்பினா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அன் ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம். புரியுதுங்களா? மினிமம் நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குறோன்னா ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம். இட் கன்சிடர் ஏன்னு ஒரு ஆட்டம், ஒரு இது வந்து கேஷியஸ் ஆட்டம் தனியாக இருக்குது ஐசோலேட்டடாக. ஓகேங்களா? இதில் எலக்ட்ரான்ஸும் சுற்றிட்டு இருக்குது. எலக்ட்ரான் இப்படி சுற்றிட்டு இருக்குன்னு வைங்க. நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா எனர்ஜி கொடுத்தா தான் இந்த எலக்ட்ரான் நம்ம வெளியே எடுக்க முடியும். அதுக்கு ஒரு மினிமம் எவ்வளோ கொடுத்தா அந்த எலக்ட்ரான் வெளியே வருமோ அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, புரியுதுங்களா? அதை எந்த டேர்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆரம்பிச்சு சும்மா ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம் இருக்குது, அதில் கொஞ்சம் நம்ம எனர்ஜியை தரோம், எனர்ஜியை கொடுத்து வெளியே எலக்ட்ரான் எடுக்கிறோம். எலக்ட்ரான் எடுத்தோடனே என்ன சார்ஜ் வரும்? இந்த ஆட்டமுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஓகேங்களா? என்ன யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கிலோ கேலரி பர் மோல், இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு யூனிட் யூஸ் பண்ணிப்பாங்க. இது ரெண்டு யூனிட்டையும் நம்ம இன்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். 1 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 23.06
கிலோ கேலரி பர் மோல். இதுதான் ரெண்டுத்துக்கும். அப்படி இல்லைனா 1 electron volt per atom it is equal to 96.48 kilojoules per mole in terms of kilocalorie in terms of kilojoules. ஓகேங்களா? இப்போது அயனைசேஷன் என்தால்பி வந்து எது டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு பார்க்கலாம். அயனைசேஷன் என்தால்பி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Z எஃபெக்டிவ், அதாவது நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் இதான் நியூக்ளியஸ்னால் சுற்றி இருக்கிற எலக்ட்ரான் மேலே நிறைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் அந்த எலக்ட்ரான் வெளியே வரும். புரியுதுங்களா? அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் இதுவும் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வந்து பார்த்தீங்கன்னா 1/ரேடியஸ். ஆட்டம் வந்து பெருசாக இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்குது, அப்போ Z எஃபெக்டிவ் குறையும். இந்த நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் தூரமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம், எனர்ஜியை கொடுத்து இந்த எலக்ட்ரானை வெளியே எடுத்துடலாம். அதான் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேடியஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஷீல்டிங் எஃபெக்ட். ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? இருங்க, ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதுக்கு பின்னாடி எலக்ட்ரான் இருக்குது, நிறைய க்ரௌடிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்குது. ஷீல்டிங் வந்து இது இந்த எலக்ட்ரானுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டிங் அதிகமாக இருந்தால் அயனைசேஷன் என்தால்பி கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். புரியுதுங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்டு ஆர்பிட்டல்ஸ் கம்பேர் பண்ணுவோம். S, P, D அண்ட் F. எஸ்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்? Z எஃபெக்டிவ்னால தான். Z எஃபெக்டிவ் S ஆர்பிட்டலுக்கு அதிகம். ஸோ அயனைசேஷன் என்தால்பியும் அதிகம். புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க இதையும். இப்போ வந்து என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் ட்ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அது வந்து ஜென்ரல் ட்ரெண்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருந்தால் அதுக்கு அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்கும். ஸ்டேபிள் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா அதோட அவுட்டர் ஆர்பிட்டல், அதாவது இப்போ ஒரு S ஆர்பிட்டல் அது P ஆர்பிட்டல் இருக்குன்னா அது ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும். ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். ஃபுல்லி ஃபில்டு இருந்தால் ஸ்டேபிள். அதே ஆஃப் ஃபில்டாக இருந்தால் அதுவும் ஸ்டேபிள் தான். கம்பேர்டு டு நாட் ஆஃப் ஃபீல்டு இல்லைனா ஃபுல் ஃபீல்டு. இப்போ P ஆர்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவுட்ரு. இப்போ இது வந்து ஃபுல்லாக இருந்தால் 6, அதே ஆஃப்னா 3. இப்போ ஒரு P ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ எது ரொம்ப அதிக ஸ்டேபிள்னா ஃபுல்லி ஃபீல்டு, இதுதான் ஸ்டேபிள். இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது ஆஃப் ஃபீல்டு இதுதான் ஸ்டேபிள். இதான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்ட்டு எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போது அலாங் த பீரியட் என்ன சொன்னேன்? அயனைசேஷன் என்தால்பி அதிகமாகும். ஸோ அதிகமாகும் இப்படி சொன்னால் இதுதான். ஆனால் இல்லை, என்ன இதில் எக்ஸப்ஷன் இருக்குன்னா பார்க்கலாம். லித்தியம் டு பெரிலியம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், அது ஓகே தான். ஆனால் பெரிலியம் டு போரான் போகும்போது பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதாவது பெரிலியம் அண்ட் போரான் கம்பேர் பண்ணும்போது பெரிலியத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் போரான் டு கார்பன் இன்க்ரீஸ் ஆகும், கார்பன் டு நைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நைட்ரஜன் டு ஆக்சிஜன் எக்ஸப்ஷன். ஆக்சிஜனோட நைட்ரஜனுக்கு தான் அதிகம். ஆனால் இங்கே இந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. ஆக்சிஜன் வந்து ஞான் வரைக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போகும். இந்த இடத்துல எக்ஸப்ஷன், இந்த இடத்துல எக்ஸப்ஷன். இதை எடுத்து நான் வச்சுக்கோங்க. ஏன் இது எக்ஸப்ஷன்னா இப்போ போரான் பாருங்கள். போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அந்த ஆர்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2Pயில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் பெரிலியத்தில் பாருங்கள் லாஸ்ட் ஆர்பிட்டலில் S2 2 எலக்ட்ரான், அதாவது ஃபுல் ஃபீல்டு ஸ்டேட்டில் இருக்குது. S2 தான் ஃபுல் ஃபீல்டு. ஆனால் இது பாருங்கள் ஃபில் ஆகலை. அப்போ கம்பேர்ட்லி எது ஸ்டேபிள்? ஃபுல்லி ஃபீல்டு தானே. அதனால பெரிலியம் தான் ஸ்டேபிள். ஸோ பெரிலியம் ஹேஸ் மோர் அயனைசேஷன் என்தால்பி. அதே மாதிரி தான் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கம்பேர் பண்ணுங்கள். P3 ஆஃப் ஃபீல்டு, ஆனால் P4 வந்து ஆஃப் ஃபீல்டும் இல்லை செமி ஃபீல்டும் இல்லை. அப்போது P3 தான் ஸ்டேபிள். ஸோ நைட்ரஜன் ஹேஸ் மோர் அயனைசேஷன் என்தால்பி. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் தேர்ட் பீரியட்லேயும் சேம் ட்ரெண்டு தான். அலுமினியத்தை விட மெக்னீசியத்துக்கு அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கம்பேர்ட் டு இந்த சல்ஃபர் அண்ட் பொட்டாசியம் பார்க்கும்போது சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் பார்க்கும்போது பாஸ்பரஸ்க்கு அதிகமாக இருக்கும். அண்ட் இன்க்ரீசஸ் மேலே இருக்க பெரிலியம் அண்ட் போரான் ஃபேமிலி பார்க்கும்போது எக்ஸப்ஷன் வரும். நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி பார்க்கும்போது எக்ஸப்ஷன் வரும். அப்புறம் இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸப்ஷன், ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட். போரான் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் அதிகமாகவே இருக்கும். அயனைசேஷன் என்தால்பி பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு W மாதிரி வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு
ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அப்படியே அந்த எலமெண்ட்டை ஆர்டரில் ஃபில் பண்ணிட்டே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம்னு வரும். இப்போ பாருங்கள் எதுக்கு அதிகமாக இருக்குது? போரான். அடுத்த பாயிண்ட்டு தேலியம், அப்புறம் கேலியம், அலுமினியம், இண்டியம். இதுதான் ஆர்டர். அப்போது என்ன கரெக்டான ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா போரான், தேலியம், கேலியம், அலுமினியம், அப்புறமா இண்டியம். இதுதான் கரெக்டான ஆர்டர். அப்புறம் கார்பன் ஃபேமிலியில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. டவுன் த குரூப் என்ன சொன்னேன்? டிகிரி 7 சொன்னேன். ஸோ இதுதான் கரெக்டான ஆர்டர்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை, லெட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ கரெக்டான ஆர்டர் பிபி, அப்புறம் தான் எஸ்என். ஓகேங்களா? இதான் கரெக்டான ஆர்டர். இதில் தான் எக்ஸெப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னென்னு பார்க்கலாம். எலக்ட்ரான் அஃபினிட்டினா ஒன்றும் இல்லை. அஃபினிட்டினா ஈர்ப்பு. எலக்ட்ரானை எந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் ஈர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏன்னு ஒரு ஆட்டம் இருக்குன்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது எந்த அளவுக்கு அந்த எலக்ட்ரானை தனக்குள்ளே எடுத்துக்க பார்க்குது, அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அந்த எலக்ட்ரான் அஃபினிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனர்ஜி ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ் வென் an electron is added to an isolated gaseous atom is known as electron gain enthalpy. அதாவது இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது ஏன்னே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த எலக்ட்ரானை அதுக்குள்ளே அனுப்புகிறோம். அது பார்த்திங்கன்னா 2 வேஸில் அனுப்பலாம். ஒன்று நம்மளாக எக்ஸ்டர்னலாக எனர்ஜியை கொடுத்து அந்த எலக்ட்ரானை உள்ளே அனுப்பலாம். இல்லைனா சம்டைம்ஸ் அந்த ஆட்டமே நம்ம எனர்ஜியை கொடுக்காம அந்த எலக்ட்ரானை உள்ளே எடுத்துக்கும். தான் அந்த 2 கண்டிஷன். இப்போது நம்ம முன்னாடி ஒன்று படித்தோமே, ஞாபகம் இருக்குதா? அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பியில் நம்ம எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை வெளியே எடுப்போம். ஓகேங்களா? அது எனர்ஜி கொடுக்கும் தான், அது ரிலீஸ் பண்ணாது. ஆனால் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. எலக்ட்ரானை அதை எடுத்துக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம், இல்லைனா அப்சர்வ் ஆகலாம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆட்டம் ஏ ப்ளஸ் நம்ம எலக்ட்ரானை கொடுக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் இப்படி தானே ஆகும். ஏன் மைனஸ் சார்ஜ் புரியுதா? ஏன்றது நியூட்ரலாக இருக்குது பாருங்கள். ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஈக்குவல் ஆகிறதுனால மேலே நியூட்ரல் சார்ஜ். நம்ம அடிஷ்னலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜை உள்ளே ஆட் பண்ணுறோம். ஸோ அடிஷ்னலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்றத காமிக்கிறதுக்கு தான் ஏ பவரில் மைனஸ் போடுறோம். ஓகேங்களா? இந்த எனர்ஜி ரிலீஸ் தான் ΔH இஸ் ஈக்குவல் டு ΔEG. ஈஜினோன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஹெச். இதை இப்படி சொல்லுவோம் ஜென்ரலாக இந்த டேர்ம்ஸில். இந்த ΔEGH கேன் பி நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஆர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த ஆட்டம். ஓகேங்களா? பாசிட்டிவ்னா நம்ம எனர்ஜியை கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுது? ஆட்டம் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். நெகட்டிவ்னா எனர்ஜி நம்ம தரமாட்டோம், வெளியே இருந்து அதுவாக ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நெகட்டிவ். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃப்ளோரின் ஆட்டம் இருக்குது. ஃப்ளோரின்னா என்ன? அதுதான் பீரியட் டைமில் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். எலக்ட்ரோ நெகட்டிவ் அண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா? தெரியலனா, எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னா அந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்க நிறைய விரும்பும். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா அது எலக்ட்ரானை கொடுக்க விரும்பும். ஓகேங்களா? இப்போது ஃப்ளோரின் ப்ளஸ் எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா என்ன வரும்னா எஃப் மைனஸ்னு வருமா? இங்கே பார்த்திங்கன்னா ΔH நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? ஃப்ளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், 2s2 2p5ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், அவுட்டர் ஆர்பிட்டரில் 5 எலக்ட்ரானுக்கு இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்தால் இது 2s2 2p6 ஆகிடும். இது எதோட கான்ஃபிகரேஷன்? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டன் ஆகிடும். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டன் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ஆட்டமாக ஆகிடும். ஸோ ஃப்ளோரின் எலக்ட்ரானை வாங்க பார்க்கும். ஏன் வாங்க பார்க்கணும்னா அது ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு நேச்சுரலாகவே எலக்ட்ரானை கெயின் பண்ணுற அஃபினிட்டி அதிகம். ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் தர தேவையில்லை. எலக்ட்ரானை கிட்ட எடுத்துகிட்டு போய் அதுவே அப்சர்வ் பண்ணி உள்ளே எடுத்துக்கும். ஸோ அந்த கேஸில் பார்த்திங்கன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனால தான் ΔH நெகட்டிவ். அதுவே நியான் இது என்ன? நோபல் கேஸ். நோபல் கேஸ் ஆல்ரெடி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். 2s2 2p6 இது ஆல்ரெடி ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணவும் லூஸ் பண்ணவும் விரும்பாது. அப்போது இந்த கேஸில் நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக எனர்ஜியை கொடுக்கணும். எனர்ஜியை கொடுத்து தான் இந்த எலக்ட்ரானை உள்ளே அனுப்பணும். ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நியான் நெகட்டிவ். என்னென்னா ஒரு எலக்ட்ரானை உள்ளே அனுப்பிட்டோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். அதனால் ΔH பாசிட்டிவ். புரியுதுங்களா? ΔH ஒரு பாசிட்டிவ்னு வந்தாவே என்ன அர்த்தம்னா அந்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கிற ஆட்டம்.
இப்போ ΔH நெகட்டிவ் மீன்ஸ் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கிற ஆட்டம். புரியுதுங்களா? இவ்வளோ தான், சிம்பிள். இப்போ வந்து இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ், அதுக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஏன் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் ஆட்டமோட சைஸ் சின்னதாக இருந்தால், இப்போ இதான் நியூக்ளியஸ்னால், குட்டியாக இருந்தால் இந்த நியூக்ளியஸோட டெண்டன்சி என்ன, எலக்ட்ரானை தன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். சின்னதாக இருந்தால் எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரான் கொடுக்கும்போது ஈஸியாக உள்ளே இழுத்துக்கும். ஸோ ரேடியஸ் சின்னதாக இருந்தால் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் மறுபடியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு 1 ஷீல்டிங் எஃபெக்ட். ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், எலக்ட்ரான் அந்த அட்ராக்டிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக வெளியே வந்து வரும். ஸோ எலக்ட்ரானாக ஈஸியாக உள்ளே போயிடும். அதேமாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரானை ஈஸியாக உள்ளே எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் லெஸ் ஃபார் ஆட்டம்ஸ் ஹேவிங் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். லைக் நோபல் கேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர்டர் ஃபார் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸ் ஹேவிங் சேம் ஆர்பிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆர்பிட் நம்பர் இருக்குது. இப்போது 2s 2p அந்தமாரி சேம் ஆர்பிட் நம்பர் இருக்குன்னா எதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான், SPDFன்னு வைங்க. எஸ்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கும், ஃபாலோடு பை PDF. ஏன், எஸ் ஆர்பிட்டல் சின்னதாக இருக்கும். சின்னதாக இருந்தால் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக எலக்ட்ரான் உள்ளே வந்துடும். ஸோ இதுதான் அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்டியான்ஸ் ஹேவ் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி தென் கரஸ்பாண்டிங் ஆட்டம்ஸ். அது ஒன்றும் இல்லை. இப்போது நார்மலாக ஒரு ஆட்டம் இருக்குன்னு வைங்க. இப்போ ஏன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. இது வந்து நார்மல் ஆட்டம். இப்போ கேட்டியான்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா, இதுதான் A+ன்னு வைங்க. இல்லைனா 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிச்சுன்னா A+2. இதில் மூணுத்தில் எதுக்கு இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல +2. அப்போனா 2 புரோட்டான் அதிகமாக இருக்குது, அதான் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் தேவைப்படுது நியூட்ரலைஸ் பண்ண. அப்போது எதுக்கு ரொம்ப அதிக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இது என்ன ஆர்டர்னா +2 A+A, இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டியோட ஆர்டர். அதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A-2 A வந்து நியூட்ரலாக. இப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரானை உள்ளே எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, இங்கே வந்து நார்மலாக நியூட்ரலாக இருக்குது. இப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும், டெஃபினெட்லி இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் எக்ஸசிவ் எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கு டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ குரூப் 17 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கா, இதுக்கு என்ன ஆர்டர் இருக்கும், டவுன் த குரூப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சின்னதாக இருக்கிறது மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி, ப்ளஸ் ஃப்ளோரினுக்கு வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஆட்டம்னால இதுக்கு தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதான் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரினோட குளோரினுக்கு தான் அதிக எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. புரியுதுங்களா? இது வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பார்த்திங்கன்னா குளோரினுக்கு தான் அதிகம். அதே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்டம் ரெண்டுத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஃப்ளோரினுக்கு தான் அதிகம் குளோரினை விட. இது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா குளோரின் அதிகம், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா ஃப்ளோரின் அதிகம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பீரியட் அண்ட் தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தேர்ட் பீரியட் ஆஸ் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதுவே ஒரு எக்ஸப்ஷன் தான். ஆனால் அந்த எக்ஸப்ஷனுக்குள்ளே இன்னொரு எக்ஸப்ஷன் இருக்குது. நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸை கம்பேர் பண்ணும்போது மட்டும் நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும். நைட்ரஜன் ஆஸ் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேங்களா? அப்புறம் குரூப்பில் வந்து பார்க்கும்போது ஹாலோஜனில் பார்க்கும்போது இதுதான் ஆர்டர், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆக்சிஜன் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு அதிகம் எலக்ட்ரான் அஃபினிட்டினா சல்ஃபர், ஃபாலோடு பை செலினியம், டெலினியம் அண்டு ஆக்சிஜன். ஓகேங்களா? ஆக்சிஜன் தான் கடைசி. நைட்ரஜன் ஃபேமிலியில் பார்க்கும்போது நைட்ரஜன், அடுத்து பாஸ்பரஸ், அப்புறம் அர்சனிக், அப்புறமா ஆன்டிமோனி. ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸப்ஷன்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
நோட்ஸ் வந்து நான் என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். இப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா த டெண்டன்சி ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் எ கோவலண்ட்லி பாண்டிங். அதாவது கோவலண்ட் பாண்டிங்னா என்ன? ஷேர் பண்ணிக்க எலக்ட்ரான்ஸ், அதுதான் ஷேரிங்னு போட்டிருக்கேன். கோவலண்ட்லி பாண்டிங் பேர் ஆஃப் எலக்ட்ரான் by one of the bonding atom. This is known as electronegativity. அதாவது இப்போ HFன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரானை ஹைட்ரஜனும் கொடுத்துருக்கோம், ஃப்ளோரினும் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த காம்பவுண்டில் என்னென்னா, இந்த பாண்டிங்கில் அந்த கொடுத்துருக்க 2 எலக்ட்ரானை எந்த ஆட்டம் மோர் அட்ராக்ட் பண்ணி இழுக்குன்னா எது ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குதோ அதான். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோரின் ஹேஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்போது அந்த எலக்ட்ரானை ஃப்ளோரின் பக்கம் தான் இழுக்க பார்க்கும் மோராக. அதுதான் சொல்ல வராங்க. இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகேவா? இப்போது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. மோர் த நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரானை அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அந்த எலமெண்ட் ஒரு ஆட்டமுக்கு அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆட்டம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆட்டமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா சைஸ் கம்மியாக இருந்தால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். குட்டி ஆட்டமாக இருந்தால் இது பெரிய ஆட்டம், இதுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அயன் +2 Fe+3ன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் 2 எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, இங்கே 3 எலக்ட்ரான். இப்போ எதுக்கு அதிகமாக இருக்கும்? இதுக்கு தானே. இப்போ இது அப்படியே எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ இவனுக்கு வந்து பசியில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு வந்து ஒரு 2 இட்லி தந்தால் போதும், இவனுக்கு 3 இட்லி தேவைப்படுது. இப்போ யாருக்கு ரொம்ப பசி அதிகம்? இவனுக்கு தானே. அப்போ இவனுக்கு தான் நிறைய எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன்னா என்னென்னு தெரியும்ல? தெரியலனாலும் நான் ஃபர்தர் சாப்டர்ஸ்லாம் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இப்போ sp2 அண்ட் sp3 ஹைப்ரிடைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா spக்கு தான். ஏன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மோர் த எஸ் கேரக்டர் மோர் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இங்கே பாருங்கள் 2 இருக்கா, அப்போ 50% எஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு எஸ் 2 பி இருக்குது. அப்போ இங்கே வந்து 33% 0.33% வந்து எஸ் கேரக்டர் இருக்கும். இங்கே ஒரு எஸ் 3 பி இருக்குது. அப்போ எஸ் கேரக்டர் எவ்வளோ? 25%. அப்போ மோர் த எஸ் கேரக்டர் மோர் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அலாங் த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி பார்க்கும்போது ஃப்ளோரின் ஆஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள். அப்போ எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா சீசியம்க்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோவில் டெஃபினிஷன் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ், அது மட்டும் போதும். நான் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணுறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.